பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 1ஆம் தேதியாகிய இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்வார்த்தையாவது யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி அதன் பின்பதாக இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவு என்பது என்ன? நாம் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், அதிலே சில லாஸ் ஏற்பட்டு இருக்கலாம். இல்லை என்றால் ஒரு சிலருக்கு வேலை பார்த்த இடத்திலே வேலை கூட இல்லாமல் போயிருக்கலாம். இன்னும் சிலர் சமாதான குறைவோடு இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு தருகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏற்கனவே இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் இந்த மாதம் முழுக்க ஆண்டவரை துதியுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீங்கள் அதிசயமாய் நடத்தி வரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்க. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், நாங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே ஒரு ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் கட்டளையிடும்படி நாங்கள் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.